நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க. Hello மக்களே, வெல்கம் பேக் டு CDT Sports and Gaming, your one stop destination for sports and gaming updates. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்துட்டு ஒரு தொடர்கதையா போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன் தான். இது வந்துட்டு நான் முன்னாடியே ரிப்போர்ட் பண்ணிருக்கணும். பட் வந்துட்டு சரி நம்ம வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஆர்வ கோளாறுத்தனமா வந்துட்டு எடுத்தோன்னு எந்த ஒரு விஷயமும் தெரியாம சொல்லக்கூடாது. ஸோ எல்லாமே வந்துட்டு நம்ம இன்டீட்டெயிலாக தெரிஞ்சுட்டு கொஞ்சம் இன்டீட்டெயிலாக வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு எத்தனை வெயிட் பண்ணிருந்தேன். ஸோ எஸ், இட் இஸ் பவன் ஷெராவத் விசஸ் தமிழ் தலைவாஸ். என்ன நடந்துகிட்டு இருக்கேன், என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்த்தா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இது எப்போ நடந்துச்சு அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக இந்த வந்துட்டு லாஸ்ட் சாட்டர்டே, அதாவது வந்துட்டு செப்டம்பர் 13 வந்துட்டு தமிழ் தலைவாஸ் ஒரு போஸ்ட் ரிலீஸ் பண்றாங்க. என்ன அப்படின்னா, பவன்குமார் ஷெராவத் வந்து நம்ம தமிழ் தலைவாஸ் ஸ்குவாட்ல இல்ல, அவர் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு சஸ்பெண்ட் பண்றோம், அதாவது அவர் வந்துட்டு இன்டிசிப்ளினரி ரீசன்ஸ்னால நாங்கள் வந்துட்டு டெர்மினேட் பண்றோம் அப்படின்னா. பட் அதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஃப்ரைடே வந்துட்டு தமிழ் தலைவாஸ் குஜராத் ஜெயின்ஸ் மேட்ச்க்கு அடுத்த மேட்ச் வந்துட்டு தமிழ் தலைவாஸ் விசஸ் பெங்கால் வாரியர்ஸ் மேட்ச். அந்த மேட்ச்லயும் வந்துட்டு நம்மளுடைய பவன் ஷெராவத் இல்ல. ஸோ அப்பயே வந்துட்டு நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சாங்க, ஏன் பவன் ஷெராவத் இல்ல, என்ன ரீசன். நான் கூட என்ன திங்க் பண்ணா, மேபி அவர் வந்துட்டு ஒரு சின்ன ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, ஹோம் டவுனுக்கு போயிட்டு திரும்பி வந்துடுற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா டெல்லிக்கு தான் அவர் போன மாதிரி வந்துட்டு ஒரு ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு காட்டிருச்சு. ஸோ 12th வந்துட்டு நம்ம அப்படி திங்க் பண்ணுறோம். பட் 13th என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்து, இல்ல நாங்க வந்துட்டு பவன் ஷெராவத் வந்துட்டு வீட்டுக்கு அனுப்பிடும், அவர் வந்துட்டு திரும்பி வரமாட்டாரு அப்படின்ற மாதிரி வந்துட்டு தமிழ் தலைவாஸ் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுல எல்லாருமே வந்துட்டு என்ன ஸ்பெகுலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, ஐயோ தமிழ் தலைவாஸ் ஏதோ வந்துட்டு பண்ணிட்டாங்க, அதாவது பவன்குமார் ஷெராவத் வந்துட்டு ஏதோ தப்பு பண்ணிட்டாரு, அதனால தான் தமிழ் தலைவாஸ் வந்துட்டு அவர் வந்துட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, பவன் மேல தப்பு கிடையாது, தமிழ் தலைவாஸ் ஸ்குவாட்ல தான் வந்துட்டு ஏதோ தப்பு இருக்கு, தமிழ் தலைவாஸ் தான் தப்பு பண்றாங்க அப்படிதான் நிறைய ஃபேன்ஸ் வந்துட்டு நிறைய பேர் நம்பியிருந்தாங்க. அப்ராக்சிமேட்டா சொல்லணும்னா ஒரு 70% ஆஃப் ஃபேன்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, பவனை தான் சப்போர்ட் பண்ணாங்க, பவன் பண்ணது எதுவுமே தப்பு கிடையாது, தமிழ் தலைவாஸ் தான் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு பவன்குமார் ஷெராவத் வந்துட்டு போர்ட்ரேட் பண்ணிடுறாங்க, அவர் மேல வந்துட்டு ஒரு டிஃபேமேஷன் கேஸ் பண்ணிடுறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அண்ட் இன்ஃபேக்ட் வந்துட்டு சண்டே, அதாவது வந்துட்டு செப்டம்பர் 14 பவன்குமார் ஷெராவத் என்ன பண்ணாருன்னா, அவர் வந்துட்டு ஒரு இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போஸ்ட் பண்ணாரு, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நான் வந்துட்டு என்ன சொல்றேன்னா, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு தமிழ் தலைவாஸ் வந்துட்டு என் மேல வந்துட்டு ஒரு சில இது குற்றம் சுமத்தி இருக்காங்க, இந்த குற்றம் வந்துட்டு ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா ஐ வில் அக்செப்ட் இட். அந்த இதில் நீங்க வந்துட்டு ஒரு பர்சன்டேஜ் நீங்க சொன்னதுல உண்மை இருந்துச்சுனாலும் நான் இதுக்கப்புறம் வாழ்நாளில் கபடியே விளையாட மாட்டேன், நான் கபடியில இருந்து ரிட்டையர் ஆயிடுறேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பவன்குமார் ஷெராவத் சொல்லியிருந்தாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த வீடியோல பவன்குமார் ஷெராவத் வந்துட்டு இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னது என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, இந்த டீம்ல வந்துட்டு அதாவது வந்துட்டு தமிழ் தலைவாஸோட மேனேஜ்மெண்டா இருக்கட்டும், தமிழ் தலைவாஸோட டீமா இருக்கட்டும், ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு நான் கண்டிப்பா வந்துட்டு ஆல் தி பெஸ்ட் சொல்ல விரும்புகிறேன். ஸோ தமிழ் தலைவாஸ்க்கும் எனக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது, டீம்ல இருக்கக்கூடிய ஒரே ஒருத்தர்னால தான் வந்துட்டு என்னால் இந்த மாதிரி என் மேல வந்துட்டு இந்த மாதிரி பழி சுமத்தி இருக்காங்க. ஸோ அதனால வந்துட்டு இது வந்துட்டு ஹோல் டீமோட ஃபால்ட் கிடையாது, அந்த டீம்ல இருக்கக்கூடிய ஒரே ஒருத்தருடைய ஒரு ஃபால்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு பவன்குமார் ஷெராவத் வந்துட்டு ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருந்தாரு. ஸோ இப்போ அந்த ஒரு பிளாக் ஷீப் யாரு அப்படின்றதா வந்துட்டு கடைசி வரைக்குமே யாருக்குமே தெரியாம இருக்குது. ஸோ தமிழ் தலைவாஸ் டீம்ல ஏதோ ஒரு பிளாக் ஷீப் இருக்குது. ஸோ அந்த பிளாக் ஷீப் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பவன் ஷெராவத் வந்துட்டு ஒழுங்கா இது பண்ணல, ஸோ அதனால வந்துட்டு நம்ம கான்ட்ராக்ட் டர்மினேட் பண்றோம், அவர் வீட்டுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த பிளாக் ஷீப் யாரா இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் வந்துட்டு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. ஸோ ஸ்டில் நிறைய ஸ்பெகுலேஷன் போயிட்டு இருக்கு, ஒருவேளை இவரா இருக்குமோ ஒருவேளை அவரா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு ஸ்பெகுலேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்பெகுலேஷன் போய்கிட்டு இருக்கிறதுல யார் அந்த முக்கியமான ஒரு 2 பேர் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஒன்னு நம்மளுடைய கோச் சஞ்சீவ் பலியான், ஸோ அவர் மேலேயும் ஒரு ஸ்பெகுலேஷன் போகுது. அண்ட் இன்னொன்று யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, கோச் வந்துட்டு சுரேஷ், அதாவது அசிஸ்டன்ட் கோச் சுரேஷ் சார். ஸோ இவங்க 2 பேர் மேல தான் மிகப்பெரிய ஸ்பெகுலேஷன் போய்கிட்டு இருக்கு. மேபி மூணாவது ஆளா வந்துட்டு நம்மளுடைய சிஇஓவா இருக்குமா அப்படின்ற மாதிரியுமே வந்துட்டு நிறைய பேர் பேசிக்கிறாங்க. பட் இது எல்லாமே வந்துட்டு ஜஸ்ட் ரூமர்ஸ் தான். ஸோ என்ன ரீசன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டா வந்துட்டு சச்சின், அர்ஜுன் தேஷ்வால், அதுக்கப்புறம் வந்துட்டு ராகுல் சௌத்ரி, ரந்தீர் ஷெராவத், மன்பிரீத், நிறைய பேர் வந்துட்டு நம்மளுடைய பவன்குமார் ஷெராவத் வந்துட்டு சப்போர்ட் பண்ணி வீடியோ வந்துட்டு போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, ஓகே நாங்க வந்துட்டு இத்தனை வருஷமா பார்த்துருக்கோம் பவனை, ஸோ இந்த மாதிரி பண்ணதில்லை அப்படின்லாம் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் நம்மளுடைய பவன்குமார் ஷெராவத்துடைய முன்னாள் கோச், அதாவது ரந்தீர் சிங் ஷெராவத், அவருடைய கிட்டத்தட்ட வந்துட்டு பவன் ஷெராவத்துக்கு வந்து ஒரு அப்பா மாதிரி ஒருத்தருங்க. ஸோ அவர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அவன் வந்துட்டு பல வருஷமா அவனை பார்த்துக்கிறேன், அவனை சின்ன பையன்லேருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஸோ அவன் வந்துட்டு இன்டிசிப்ளின்லாம் இருக்க மாட்டான். ஸோ நான் லாஸ்ட் சீசன் வந்துட்டு அவன் கூட ப்ளே பண்ணும்போது நான் என்ன பண்ணேன், அவனை வந்துட்டு பலர்னு செவிலாம் அரைஞ்சிருக்கேன், அப்போ கூட அவன் வந்துட்டு எதுவுமே திருப்பி பேசுறது கிடையாது, ஸோ அவன் வந்துட்டு சைலண்டாக தான் இருந்திருக்கான், ஸோ அவன் வந்துட்டு இன்டிசிப்ளின் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் கிடையாது, இது யாரோ வந்துட்டு அவன் மேலே தனியாக வந்துட்டு டிஃபேமேஷன் வந்துட்டு ஃபைல் பண்ணியிருக்காங்க, இது வந்துட்டு ரொம்ப தவறான ஒரு விஷயம். அதுவும் இல்லாமல் நான் வந்துட்டு கோச் சஞ்சீவ் பலியான் கிட்டேயுமே வந்துட்டு நான் வந்துட்டு பேசியிருக்கேன், ஸோ அவருமே வந்துட்டு இந்த மாதிரி இன்டிசிப்ளின் இதெல்லாம் பண்ண மாட்டாரு, ஸோ சஞ்சீவ் பலியான் மேலே எனக்கு டவுட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரந்தீர் சிங் ஷெராவத் சொல்றாரு. ஸோ இதுக்கடுத்து வந்துட்டு ராகுல் சௌத்ரி என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்துட்டு டீம் மேலே தான் வந்துட்டு ஒரு ஸ்பெகுலேஷன் இருக்க மாதிரி சொல்லியிருப்பாரு. என்னன்னா, ஸோ இப்போ பவன்குமார் ஷெராவத் நீங்க வந்து வீட்டுக்கு அனுப்பிட்டீங்க, இது வந்துட்டு இந்தியன் பிளேயர்ஸ்க்கு மட்டும் தான் எப்பவுமே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சில அநியாயம் நடக்கும். இப்போ நீங்க குஜராத் டீம் எடுத்தீங்கன்னா, இவர் இருக்காரு, நம்மளுடைய ஷத்லு இருக்காரு, ஷத்லு வந்துட்டு 3 மேட்ச் வந்துட்டு ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல, தமிழ் தலைவாஸ் மேட்ச்ல மட்டும் தான் வந்துட்டு தமிழ் தலைவாஸ் மேட்ச்லயுமே அவர் வந்துட்டு பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல, அங்கதான் வந்துட்டு ஏதோ லைட்டா வந்துட்டு ஒரு 2 பாயிண்ட் எடுத்தாரு, மற்றபடி அவர் வந்துட்டு பெருசா ஃபார்ம் இல்ல, 4 மேட்ச்ல 3 மேட்ச் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்கிறாரு.
ஸோ அதுக்குன்னு அவரை கொண்டு போய் வந்துட்டு குஜராத் டீம் வந்துட்டு நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்லாம் வந்துட்டு யாருமே வந்துட்டு சொல்லலை. பட் இதே இது ஒரு இந்தியன் பிளேயர் இந்த மாதிரி ப்ளே பண்ணும்போது தான் பவன் குமார் ஷராவத்தை வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு ராகுல் சௌத்ரி வந்துட்டு புலம்பிக்கிட்டு இருந்தாரு. ஸோ இட் சீம்ஸ் லைக் சம்திங் ஹஸ் கான் ராங் வித் இன் தி தமிழ் தலைவாஸ் மேனேஜ்மெண்ட் அப்படி தான் சொல்லி ஆகணும். ஸோ ஒருத்தர் ஏதோ ஒரு சொல்லியிருக்காங்க நம்மளுடைய பவன் குமார் ஷராவத்தை பற்றி, அதனால வந்துட்டு ஓகே பவன் ஷராவத்தை நம்ம வந்துட்டு வெளியே அனுப்பிடுவோம்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பியிருக்காங்க. அண்ட் இன்னொரு ஸ்பெகுலேஷன் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவன் குமார் ஷராவத்துடைய ஃபார்ம் சரியில்லை. அவர் வந்துட்டு முதல் மேட்ச்ல 9 பாயிண்ட் எடுத்தார். ஆனால் முதல் 30 நிமிஷத்துல பாயிண்ட் எடுக்கல, கடைசி 10 நிமிஷத்துல 9 பாயிண்ட் எடுத்தாரு. ஓகே, அடுத்த மேட்ச்ல பெரிய வந்துட்டு ஃபார்ம் காட்டல. அதுக்கடுத்து வந்து அந்த 2 மேட்ச், அந்த 2 மேட்ச்மே வந்துட்டு பெருசா ஃபார்ம் காட்டல அப்படின்றதுனால ஓகே நம்ம எதுக்கு இவருக்கு வந்துட்டு இவ்வளவு அமௌண்ட் பே பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணி அவர் வந்துட்டு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க, பிளான் பண்ணி வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன கைஸ் திங்க் பண்ணீங்க? ஸோ என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா, பவன் குமார் ஷராவத் வந்துட்டு இன்டிசிப்ளினி பண்ணக்கூடிய ஒரு பர்சன் கிடையாது தான். பட் சம்திங் ஹஸ் கான் ராங். ஸோ ஃபியூ திங்ஸ் ஐ கான்ட் ரிவீல் இன் திஸ் வீடியோ. ஏன்னா வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு உண்மையா இருக்கிற வரைக்கும், அதாவது உண்மை அப்படின்னு ப்ரூவ் செய்கிற வரைக்கும் நம்ம வந்துட்டு எதுவுமே வந்துட்டு சொல்ல முடியாது. பார்த்தீங்களா? ஸோ நிறைய பேர் ரூமர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, பவன் குமார் ஷராவத் ஃபிக்ஸிங் பண்ணார். ஸோ இதை தான் நான் வந்துட்டு மீன் பண்ண வந்தேன். ஸோ பவன் குமார் ஷராவத் வந்துட்டு ஃபிக்ஸிங் பண்ணாரு, அதனால தான் அவர் வந்துட்டு ஸ்குவாட் விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க அப்படின்னா வந்துட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் ஒன் திங் ஐ வுட் லைக் டு கன்ஃபார்ம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஒருத்தர் வந்து ஒரு விஷயம் வந்துட்டு உண்மை, அதாவது உண்மையாக இவர் பண்ணாரு அப்படின்னு தெரியாத வரைக்கும் நீங்க அந்த விஷயத்தை வந்துட்டு அவர் மேல நீங்க வந்துட்டு சொல்லவே கூடாதுங்க. அதாவது எப்படி சொல்றதுன்னா, பவன் குமார் ஷராவத் உண்மையாவே வந்துட்டு ஃபிக்ஸிங் பண்ணாரு அப்படின்னு வந்துட்டு ப்ரூவ் ஆகிற வரைக்குமே நீங்க யாருமே வந்துட்டு பவன் குமார் ஷராவத் ஃபிக்ஸிங் பண்ணாரு அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ அதனால தான் வந்துட்டு அந்த ஃபிக்ஸிங் விஷயத்தை பத்தி நான் பேச விரும்பல. ஸோ இதை பத்தி நம்ம வந்துட்டு தமிழ் தலைவாஸ் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு விரைவில் வந்துட்டு ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மேக் பண்ணுவாங்க அப்படின்னு நான் திங்க் பண்றேன். லெட்ஸ் வெயிட் அண்ட் சீ தமிழ் தலைவாஸ் வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அடுத்த விஷயம், தமிழ் தலைவாஸோட ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா, தமிழ் தலைவாஸ் இன்னைக்கு வந்துட்டு பெங்களூர் புல்ஸ்க்கு எதிரான போட்டியில் ப்ளே பண்ண போறாங்க. அண்ட் பெங்களூர் புல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல் ஃபார்ம்ல இருக்காங்க. அதாவது வந்துட்டு மொதல் 3 மேட்ச் தோல்வி, அடுத்த 4 மேட்ச் தொடர்ந்து வின் பண்ணிட்டு வராங்க. தமிழ் தலைவாஸ் என்ன பண்ண போறாங்கன்றது தெரியல. அண்ட் தமிழ் தலைவாஸ்ல ஒரு அப்டேட் இருக்குங்க. தமிழ் தலைவாஸ் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அருள்நாத பாபு வந்துட்டு ரொம்ப நாளா நம்ம ஸ்குவாட் கூட தான் வந்துட்டு டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. பட் ஸ்டில் அவர் வந்துட்டு ஸ்குவாட்ல அனௌன்ஸ் பண்ணாம வச்சிருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னு தெரியல. அண்ட் உங்களுக்கு அதை பத்தி ஏதாவது வந்துட்டு தெரிஞ்சா மறக்காம வந்துட்டு கீழே கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அருள்நாத பாபு வந்துட்டு அலிரிசா கலிலியோட பேக்கப்பா தான் எடுத்துட்டு வந்திருப்பாங்க அப்படின்னு நான் திங்க் பண்றேன். சோ நீங்க இத பத்தி என்ன திங்க் பண்ணீங்க அப்படி சொல்லிட்டு மறக்காம கீழ கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு ஆசமான வீடியோல சந்திப்போம். Until then, bye bye. See you from CD Sports and Gaming, your one-stop destination for sports and gaming update. See you in the next video, guys. Bye.